அம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. தர்மம் பண்ணுங்க சாமி. ரொம்ப நாளாக ஒருத்தவங்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறீங்களே, அவங்க வந்திருக்காங்க. எப்படி அவங்களுக்கு சேர்த்தாந்து சமைச்சிருப்பீங்க? போய் போடுங்க, நான் போகிறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வரியா? ராகா, சொல்லுங்கம்மா. அந்த அம்மா வந்திருக்காங்க பாரு, கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. வந்துச்சு அந்த கிழவி. நாமளும் எத்தனை வருஷமா சோறு போட்டுங்கிற, ஒரு நாளாச்சும் நன்றின்னு சொல்லித்தாத. அம்மா இதானே? ஆமாம். அம்மா இது எலி மருந்து தானே, இதை கலந்து வச்சுருவா. யாருக்குன்னா தெரிய போகுது. நன்றி இல்லாதவங்களுக்கு நாம ஏன் செய்யணும்? ஏன்டா நமக்கு அந்த பாவம்? நீ சாப்பாடு மட்டும் போட்டு வா. அம்மா வரேன் இருக்க அவன் தொல்லை பெரும் தொல்லையாக இருக்கு எனக்கு. இந்தாங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். இதை மட்டும் நல்லா வக்கனே சொல்லு. ஒரு நாளாச்சும் நன்றின்னு சொல்லியிருக்கா. இருக்கும் உனக்கு ஒரு நாளைக்கு. 3 hours later. மா இதோ வரேன்ப்பா. தண்ணி கொடுங்கம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னப்பாச்சு? ஏன் டல்லாக இருக்க? இந்த தண்ணி குடி. என்னப்பாச்சு? நான் நடந்து வர வழியில் மயக்க வச்சு விழுந்துட்டுமா. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. யாரையும் மூஞ்சல் தண்ணி தெளித்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். நடந்து எதை நினச்சி குழப்பிக்காத. நீ சாப்பிட்றதுக்கு எதை எடுத்துகிட்டு வர. நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் மனசரிஞ்சு கூட நான் யாருக்கும் துரோகம் பண்ணதே இல்லை. ஒருவேளை என் பொண்ணு சொன்னதை கிட்ட எலி மருந்து வச்சுருந்தா என் பிள்ளைக்கும் அந்த எலி மருந்து இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குமோ என்னமோ. இதுதான் கருமான்றதா? எங்களை மன்னிச்சிட்டு கடவுளே.